வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒல்லியாக இருக்கிற பெண்களும் ஆண்களும் குண்டாகிறது எப்படி, குண்டாக இருக்கிற ஆண் பெண் ஒல்லியாகிறது எப்படி. ஃபஸ்ட்டு ஒல்லியாக இருக்கிறவங்க ஃபேட் ஆகணும்னா, ஒல்லியாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு தினமும் ஒரு டம்ளர் பாலில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து டெய்லி சாப்பிடுங்க. ஒரு 3 மாதம் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இந்த கிராமத்து சைட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்து ஆளுங்க எல்லாருமே பழைய சாதம் காத்தால சாப்பிடுவாங்க. பழைய சாதத்தில் தயிர் கலந்து சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது அதுக்கான பலன் அதிகமாகவே இருக்கும். கொஞ்ச நாள்லேயே உடம்பு நல்லா குண்டாகிறது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பொட்டு கடலைன்னு சொல்லுவாங்க, உடச்ச கடலை. அந்த உடச்ச கடலையும் சர்க்கரையும் டெய்லி சாப்பிடுங்க. அதில் உடம்பு பலன் பெறும். அது இளைத்த உடம்புக்கு அதுக்கு சதையும் நல்லா அது போட முடியும். அப்போ அதாவது இந்த கொழுப்பு சத்துலாம் நல்லா ஏறும். படுக்க போகும்போது பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் சேர்த்து சாப்பிடுங்க. பழைய சாப்பாடு காலங்காத்தால் காத்தால் இந்த தயிர் கலந்து சாப்பிடுங்க. அதே மாதிரி அந்த பாலோட ஒரு ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிடுங்க. இது மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. பொன்னாங்கண்ணி கீரை அதிகமாக எடுத்துக்கோங்க. பொன்னாங்கண்ணி கீரையோட பருப்பு அடிக்கடி சேர்த்து வச்சாலே நல்லா உடம்புலாம் புஷ்டியாகிடும். அதே மாதிரி இந்த கேழ்வரகு, சோயா பீன்ஸு ரெண்டுத்தையும் நல்லா வறுத்து அரைச்சி பாலில் போட்டு அதையும் குடிங்க. அப்படி குடிக்கும்போது உடலில் எடையை நல்லா கூட போன் ஸ்ட்ரென்த் எல்லாமே அதில் வந்துடும். அதே மாதிரி இந்த ஆண்கள் அந்த காலத்தில் பதநீர்னு சொல்லுவாங்க, தென்னை மரத்துலேருந்து வரும் பதநீர்னு. அது சாப்பிட்றதும் உடம்புக்கு நல்ல சக்தி வரும். அது உடம்பையும் நல்லா குளிர்ச்சியாகவும் வைக்கும். அந்த பதநீர்ன்றது எல்லாமே அது ஆல்கஹால் கிடையாது. அதே மாதிரி இந்த பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு அதில் மாதிரி இதை தான் சாப்பிட்லாம். பால், முட்டை இதெல்லாம் உடம்பை நல்லா கட்டு மஸ்தாக வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒல்லியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி சாப்பாடெலாம் எடுங்க. இப்போ குண்டாக இருக்கிறவங்க என்னென்ன பண்ணலான்றதையும் சொல்லுறேன். முதல்ல பப்பாளி அதிகமாக சாப்பிடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பப்பாளி கூட்டு வச்சு சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அது உடம்பை இளைக்க கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ பப்பாளி சாப்பிட்றீங்களோ அது நல்லது. காத்தால் கொஞ்சம் தேனை எடுத்து எலுமிச்சம்பழ சாறு அதில் பிழிஞ்சு தண்ணி கலந்து அந்த தண்ணியை குடிங்க. அப்படியே உடம்பு அந்த உங்களுக்கு அந்த கழிவுகளில் உங்களோட கொழுப்பு சத்து எல்லாமே இறங்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் எப்போவுமே பெண்கள் ஒல்லியாக இருக்கிறது தான் அதிகமாக ஆசைப்படுவாங்க. அந்த ஒல்லி ஆக்கிறதுக்கு இந்த பால், முட்டை, கீரை, பழங்கள், மோர் இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. வாழைப்பழம் சாப்பிடாதீங்க, தயிர் சாப்பிடாதீங்க. பகலில் தூங்கவே தூங்காதீங்க. கொஞ்சம் உடற்பயிற்சி லைட்டாக செய்யுங்க. அதாவது சில பேர் சொல்லுவாங்க, இது மாதிரி ஜிம்முக்கு போகிறாங்க, உடற்பயிற்சி செஞ்சுட்டா ஒல்லி ஆகுவாங்க. அது எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், நீங்கள் அதில் ஒல்லி ஆகலாம். அந்த உடற்பயிற்சி நீங்கள் அந்த ஜிம்முக்கு போய் நிறுத்திட்டோடனே திருப்பி ஃபேட் ஆகிடுவீங்க. மெயின் நம்ம சாப்பிட்ற உணவுகள், அந்த உணவுகளை அதுக்கேற்ற மாதிரி அதாவது கட்டுப்படுத்துங்க. பட்னி இருக்காதீங்க. கட்டுப்படுத்துறது வேறு, பட்னி இருக்கிறது வேறு. அதே மாதிரி தண்ணி குடிக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். தண்ணி எப்போ பார்த்தாலும் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்காதீங்க. அந்த பால், முட்டை, கீரை அந்த மாதிரி இருக்கிறத சாப்பிடுங்க. அது மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். மோர் அதிகமாக சேருங்க, தயிரை சேர்க்காதீங்க. வாழைப்பழம் சாப்பிடாதீங்க. கொஞ்சம் டைட்டான ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கோங்க. அப்படி போடும்போது உங்களுக்கு அந்த பாடி உங்களுக்கே தெரியும். அப்போ தான் நம்ம ஒல்லி ஆகிட்டு வரோன்றது எல்லாத்தையும். அதே மாதிரி பகலில் எப்போவுமே படுத்து தூங்காதீங்க. காத்தால் சீக்கிரம் எழுந்துருங்க. அந்த நம்ம வீட்டு வேலை என்னவோ அந்த மாதிரி இருக்கிற ஒர்க்லாம் அதிகமாக செய்யுங்க. அதே மாதிரி கொஞ்சம் வாக்கிங் போங்க. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே கம்மி பண்ண ஆரம்பிக்கும். ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ நம்ம ஃபேமிலியில் ஜீன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நம்ம முன்னோர்களில் ஒல்லியாக இருக்கிற ஃபேமிலியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒல்லியாக தான் அந்த குடும்பத்தில் இருப்பாங்க நிறைய பேர். அதேமாதிரி நம்ம ஃபேமிலியில் ஃபேட்டாக இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா அந்த ஃபேட் அது ஃபேமிலி ஜீன் சிலதெல்லாம். இதெல்லாம் இந்த மாதிரியான உணவுகள், இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களில் தான் மாற்ற முடியும். அதனால் இதெல்லாம் கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அதிகமாக. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்கள் உறவினர்களுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ். இப்படிதான் வீட்டில் இருந்துகிட்டே பண்ணிகிட்ருக்கலாம். முதல்ல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நல்ல நல்ல குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு தினந்தோறும் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.